வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 11th மேக்ஸ் சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் செட்னா என்னென்னா, a set is nothing but a collection of well-defined object. a setன்றது a collection of well-defined object. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரெட் ஃப்ளவர்ஸ், a collection of red flowers in ஊட்டி ரோஸ் கார்டன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எம்டி செட். a set contains no element. ஒரு செட்டில் எந்த ஒரு எலமெண்ட்ஸும் இல்லைன்னா அது எம்டி செட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், செட் ஆஃப் மந்த்ஸ் வித் 32 days. எந்த ஒரு மந்த்லேயாவது 32 days இருக்குங்களா? இல்லை. ஸோ இட் இஸ் அன் கம்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எம்டி செட். நெக்ஸ்ட் சிங்கிள்டன் செட். செட் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட். ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருந்துச்சுன்னா அது சிங்கிள்டன் செட். நெக்ஸ்ட் ஈக்குவல் செட். ஈக்குவல் செட்னா என்னன்னா, ரெண்டு செட்லேயுமே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏன்றது ஒரு செட்டு, பின்றது ஒரு செட்டு. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டும் சேமாக இருந்தால் அது ஈக்குவல் செட். அப்போது ஈக்குவலன் செட்னா என்னன்னு கேட்பீங்க. ஈக்குவலன் செட்னா ஒன்றுமே இல்லை, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். பாருங்கள் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குங்க, 1 2 3, இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பி செட்டில் பாருங்கள் 1 2 3. ஸோ இங்கேயும் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கேயும் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எலமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக இருந்தால் ஈக்குவலன் செட், எலமெண்ட்ஸே சேமாக இருந்தால் ஈக்குவல் செட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட். ஃபைனைட் செட்னா என்னன்னா, கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், a set of days in a week ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு சொல்லிட்டு இட்ஸ் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் அது ஃபைனைட் செட். அதுவே அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் இன்ஃபைனைட் செட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லும் போது அது போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 6 8ன்னு சொல்லிட்டு we can't able to கவுண்ட், அது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தால் அது இன்ஃபைனைட் செட். தேங்க்யூ.